வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி புருவம் மத்தி அப்படின்றத பார்க்க போகிறோம். புருவம் மத்தின்னா எது? இது வரைக்கும் நமக்கு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த புருவ மத்தின்னா இந்த ரெண்டு புருவத்துக்கும் நடு மத்தியில் பொட்டு வைக்கிற இடம்தான் புருவ மத்தி அப்படின்றத நம்ம நிறைய பேசின்னு இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சரியா? அந்த புருவம் மத்தி அப்படின்றது சித்தர்களுடைய வழியில் வேறு. இப்போ புருவம் அப்படின்னா ஒன்று, புருவம் மத்தி அப்படின்னா அந்த புருவத்தில் இருக்கிற ஒரு மத்தி. சரியா? அப்போ நம்ம வெளியில் தெரியுது பார்த்திங்களா, இந்த விஷயத்தை கண்களுக்கு மேலே இருக்கிறத புருவம் அப்படின்றதும் அதில் மத்தி அப்படின்றதும் சில பேரெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் புருவங்களுக்கு மத்தி, புருவங்களுக்கு இடையே அப்படின்னு சொன்னால் தான் அந்த நம்ம பொட்டு வைக்கிற இடமா இருக்கும். அந்த கண்களில் ரெண்டு புருவங்களுக்கு நடுவு மத்தியில் ஒரு பொட்டு வைக்கிற இடத்த நம்ம சொல்கிறதா இருக்கும். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் சொன்ன புருவம் மத்தி, அது என்ன, புருவத்து இடை நடுவே அப்படின்னு அழகினி சித்தருடைய பாடல்லாம் பார்த்திங்கன்னா வரும். புருவத்து இடை நடுவே. அப்போ புருவம் என்ற ஒன்றுக்கு இடை நடுவே அப்படின்னா அதுக்கு நடு மத்தியில், அதுதான் புருவ மத்தி. அங்கே தான் நீங்கள் உங்கள் உணர்வை செலுத்தணும் அப்படின்றத அந்த பாடல்களில் அருமையாக கொடுத்துருப்பார். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் வாயை நல்லா ஆன்னு வாயை திறந்து பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்நாக்கு இருக்கிற இடத்த பாருங்கள். உள்நாக்கு, இந்த உள்நாக்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் அந்த புருவம் மாதிரியே வளைஞ்சி இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வளைஞ்சி இருக்கிறதுக்கு நடு மத்தியில் தான் இந்த அண்ணாக்கு அப்படின்றது இருக்கும். சரியா? ஸோ அந்த தியானம் பழகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணுன்னா, இந்த புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உங்களுடைய உணர்வை வச்சு 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 பழகினீங்கன்னா அந்த உணர்வை அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றணும். சரியா? அந்த உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அப்படியே மேலே அண்ணாக்குக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது நம்ம உயிர் இருக்கிற இடமான அந்த உச்சிக்கு கீழே ஊசி முனை வாசல், அந்த மாதிரி சித்தர்களுடைய பாடலில் பார்த்தீங்கன்னா, உச்சிக்கு கீழே அண்ணாக்குக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, திரியும் இல்லையடி எண்ணெயும் இல்லையடி புகையும் இல்லையடின்னு சொல்கிற அந்த உயிர் இருக்கின்ற இடத்த அந்த இடம் காட்டுவாங்க. எல்லோரும் உடனே பீனியல் கிளாண்டு, அந்த ஹார்மோனல் கிளான்ஸ் எல்லாம் இருக்கிறதுல நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா தான் அந்த உடனே அந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் டோட்டல் நம்பக்கு அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. சரியா? இது உணர்வு நிலைன்றது. உச்சி அப்படின்றது உங்கள் தலையில் இருக்கிற மண்டை ஓட்டில் இருக்கிற உச்சி கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்குங்க. அந்த உச்சி அப்படின்றது இறைவன் இருக்கின்ற இடமான அரங்கன்பட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையில்லா தன்மையுடைய அந்த இறை நிலை, வெளி நிலை, தெளிவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம்தான் அந்த உச்சியாக இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அது நம்ம தலைக்கு மேலே இருக்கிற வானத்தை காட்டுறது கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்குங்க. ஸோ வானம் அப்படின்றது வேறு, இங்கே இந்த உச்சி அப்படின்றது வேறு. எல்லோரும் அந்த உச்சி குழியை பற்றி நிறைய கதைலாம் விடுவாங்க. குழந்தைக்கு உச்சி பார்த்திங்கன்னா குழி இருக்கும், அப்புறமேட்டா அது சேர்ந்துக்கும், அதனால் உச்சி குழி ஈரத்தில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு அதை என்ன பண்ணுவாங்க, தலையில் ஒரு தலைப்பாலம் கட்டின்னு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ முரண்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும்ன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு தலையில் அந்த உச்சிக்குழி ஈரத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தலையில் ஒரு துணியை போட்டு கட்டினா உயிர் என்பது எவ்வளோ பெரிய ஆற்றல், அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த ஈரத்தை பார்த்து பிரச்சனை ஆகிடுமா, இல்லை அந்த துணியை தான் அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். சரியா? இந்த மாதிரி தலையில் முக்காடு போட்டுன்னு தலையில்
ஒரு தலப்பாவை கட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ்லெஸ் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாம் நிறைய வாய் வார்த்தைகள், ஜாலங்கள் அப்படியெல்லாம் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த உச்சின்றது உடம்புக்கான உச்சின்றது வேற. ஆன்மீகத்தில் வந்து நம்ம வாசி பழக்கம் பண்ணும்போது உச்சின்றது வேற. இதெல்லாம் வெவ்வேறுன்றதை புரிஞ்சுங்க. அதெல்லாம் அறியாமையில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி தலையில் தலைப்பா கட்டிக்கின்னு இருக்குது, உச்சிக்குழி இருக்குது, குழந்தைக்கு உச்சிக்குழி இருக்கிற மாதிரி அங்கே உடச்சின்னு போவான், தான் கபால மோட்சம். அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்றதை பிடிச்சிக்குங்க. கபால மோட்சம்ன்றது வந்து 10ஆம் வாசலில் திறந்து போனால் தான் வந்து அது. ஆனால் அந்த 10ஆம் வாசலில் திறந்து இந்த தலைக்கு மேலே தெரிகிற வானத்தில் யாராவது கை காட்டினாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆன்மீக அறிவு இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் வந்து வேறு விதமாக இருக்குது, சூட்சமமாக இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து வாசியோகத்தில் காற்று ஏற்றுறவங்களுக்கு தெரியும். இந்த காற்றானது வந்து ஒரு தடவை ஏற்றும் போது ஒரு 6 லிட்டர் காற்றானது வந்து அந்த ஊசி முனை வாசலில் ஏற்றும் போது அதை மண்டைக்குள்ளே வைக்கிறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா, அது மண்டையை விட்டு எப்படி வெளியில் வருது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி மண்டைக்குள்ளே அது வைக்கிறதுக்கு இடமில்ல, அது இந்த உடம்புல வந்து மயிர்கால்கள் வழியாக வருது அப்படி இப்படின்னு சொல்கிறது, எல்லாமே வந்து நம்முடைய அறிவை பயன்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தப்பான விஷயம். ஸோ அது வந்து ஒரு சூட்சம வாசல், உயிர் இருக்கிறதுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு 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 சொர்க்க வாசல் அது திறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இணைய வாசல். அது மனதால் மூடி இருக்கின்ற வாசல். அது ஒரு மாயா வாசல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ புருவ மத்தி அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த அண்ணாக்காண்ட இருக்கிறது தான் புருவ மத்தி. அங்கே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை வந்து அழுகினி சித்தரில் நிறையா சொல்லியிருப்பாங்க. 4 கால் மண்டபம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அது அந்த 4 கால் மண்டபம் எப்படி உருவாக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். அதில் இருந்து ஏற்றப்பட்ட கால் அப்படின்னா காற்று, அது வழியாக ஏற்றப்பட்ட அந்த அண்ணாக்கு கிட்ட மேலே மாயா வாசல் ஒன்று திறக்கும். அந்த மனம் நிர்மலமான பிறகு தான் திறக்கும். அது நீங்கள் கை வச்செல்லாம் பார்க்க முடியாது, கை வச்சு பார்க்குற விஷயங்கள் கிடையாது அது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அது ஒரு மாயா வாசல். அந்த வாசல் திறந்ததுன்னா உங்களுக்கு காற்றானது வந்து கடகடன்னு மேலே ஏறும். அந்த காற்று ஏறி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மூக்கு வழியாக உங்களுக்கு காற்று வராது. அதை அழுகனி சித்திர அழகாக சொல்கிற மூக்காலை காணாமல் தவிக்கிறேண்டி. அப்போ மூக்கால் வந்து விடக்கூடிய மூச்சு என்பது இருக்காது என்பதை அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்த தான் அவர் வந்து கண்ணு அப்படின்றத சொல்கிறாரு. கண்ணுக்கு மூக்கடியோ, கண்ணுக்கு மூக்கடியோ அப்படின்னா என்ன அந்த விஷயம் கடைசியாக தெரியும் போது என்னன்னா கண் வந்து மூக்கினுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுது அப்படின்றத அது வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ஆம் வாசல் திறந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சுவாசம் வந்து அந்த கண்ணுன்னு சொல்லக்கூடிய 10ஆம் வாசல் நடுமத்தியில் இருக்கிறதோட வந்து அந்த சுவாசம் என்பது உள் சுவாசமாக மாறிக்கும். அந்த உள் சுவாசமாக மாறும்போது மூக்கில் வந்து காற்று வராது. அதாவது மூக்கு செய்கின்ற வேலையை அங்கே வந்து அந்த உள்ளே இருக்கிற 10ஆம் வாசல்ன்றது செய்ய ஆரம்பிச்சிடும். அது இறைவனுடைய உயிராற்றல், அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு உங்களுடைய உயிரினுடைய ஆற்றல் அது வழியாக வருது. அந்த மாதிரி அதிலேருந்து வரக்கூடிய மருந்து தான் உங்கள் உடம்பை காயகற்பமாக மாற்றும் என்பதையும் அழுகனி சித்தருடைய பாடலில் அருமையாக சொல்லியிருப்பார். அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய உடம்பை சுத்த உடம்பாக மாற்ற வேண்டும் என்றால் அங்கே எங்கேருந்து மருந்து வரும்னா ஆனந்த மருந்து, உயிரில் கலந்த மருந்து, உயிரில் இருக்கின்ற மருந்து. வேறு எதுவும் நீங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கக்கூடிய மருந்துலாம் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஆனந்த மருந்து தான் உங்களுடைய செல்களை அழியாமல் காப்பாற்றும். அதை பற்றின வீடியோலாம் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய தெளிவுகளை பற்றி அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். இது ரொம்ப நாளில் போடணும்னு இருந்தது. அதனால் இப்போ நம்ம இந்த விஷயத்தை வந்து போடுறோம். இதுதான் புருவ மத்தி அப்படின்றத நான் சொல்லலை, அழுகனி சித்தருடைய பாடலில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி.